Fitness is not just about building muscles or losing weight. It's about healing our mind, strengthening our spirits, and reclaiming the balance in our life. Hi, welcome back to my YouTube channel. In this video, we're gonna see fitness as a therapy. Let's dive into it. Hi, myself John Paul. உங்க கேட்டாங்க ஒரு கொஸ்டின் how you are balancing work, everything and fitness. நான் இப்போ ஒரு 4 years ஒர்க் அவுட் பண்ணுறேன். I was like, okay, ஒரு ஃபிட்னஸ் தானே, பட் இட்ஸ் லைக் you are doing a gym here, you are working out something like it gives you a peace of mind. இப்போ full day ஹெக்டிக்காக இருக்கு. நான் இப்போ as a working staff தான், நான் ஃபுல்லாக மார்னிங் ஷிஃப்ட் பண்ணிட்டு ஹெக்டிக்காக இருக்கும். But when I'm reaching in gym, it's a place where I can relieve my stress. It's a peace of mind. எல்லா பேர் சொல்லுவாங்க இப்போ ஒரு ட்ரெண்டாக நடக்குது, ஜிம் மீன்ஸ் ட்ரெண்டிங்காக இருக்குது. பட் மோஸ்ட் ஆஃப் த மோட்டிவேஷன் டிசிப்ளின் இல்லை. யூ ஹேவ் டு பிரிங் அ டிசிப்ளின் இல்லை. இட் கிரியேட்ஸ் யூ அ டிசிப்ளின் லைக் வாட் ஹவு டு பி கன்சிஸ்டன்ட். இப்போ சில டைம் நீங்கள் எல்லா டைமில் ஹை பவராக ஹை மைண்ட் செட்டாக வர முடியாது. You will feel someday low, someday very tiring, but also you are coming to gym that means you are consistent. அதான் இப்போ மைண்ட் செட்டை வச்சு அதான் பேலன்ஸ் பண்ணுறதுக்கு தான் ட்ரை பண்ணுவோம். பட் இஃப் யூ ட்ரை எல்லா ரிசல்ட் கொடுக்கும். உங்கள் லைஃபே பேலன்ஸ் ஆகும். It will teach you about discipline, how to be consistent, never giving attitude. Many things are there which a gym can teach you. And social, how public. I used to be an introvert. நான் ரொம்ப இன்ட்ரோவர்ட்டாக இருந்தேன். I can't speak like freely. But gym taught me how to make friends, how to make like a social life. இதுதான் ஒரு இது இருந்துச்சு. அப்புறம் ஒரு ஆஃப்டர் பாடி ஷேப் லைக் நிறைய பேர் பாடி ஷேப் பண்ணுறோம். சின்ன வயசில் ரொம்ப குண்டாக இருந்தேன். ஓகே, நீ இப்படி இருக்க, இது பண்ண முடியாது. பட் சரி, அதை ஒரு மோட்டிவேஷனாக எடுத்து நான் இங்கே வந்தேன். பட் ஆஃப்டர் ஹிட்டிங் மை பிஆர்ஸ் பர்சனல் ரெக்கார்ட்ஸ் வரும். அதை ஹிட் பண்ண டைமில் ஒரு அட்ரினல் ரஷ் வரும், ஒரு ஸ்பைக் வரும். அது ரொம்ப நல்லா இருக்கும். இட் வில் பி லைக் வாட்டர் டே டோபமைன் ரிலீஸ் பண்ணுவது. அதுதான் அதுக்கு தான் நான் ஜிம் பண்ணுவேன். My name is Monish. I'm coming from Chennai. ஸோ ஃபிட்னஸ் வந்து எப்படி வந்து மென்டல் ஹெல்த் அண்ட் ஃபிசிக்கல் ஹெல்த்து கனெக்ட் பண்ணுதுன்னு நீங்கள் நினைக்கிறீங்க உங்கள் ஆக்சுவலி நான் வந்து பான்லேருந்து ரொம்ப ஃபேட்டாக இருந்தேன். இப்போ எனக்கு ஃபிட்னஸ் வந்து எனக்கு வந்து ஒரு மோட்டிவேஷன் ஆயிடுச்சு. எனக்கு என்ன சொல்கிறது, ஒரு டிஷர்ட் எதுவும் ஃபிட்டாக இருக்கணும்னு சொல்லிச்சு. மென்டல் ஹெல்த் வந்து எனக்கு ஒர்க் ப்ரெஷர் அப்போ வந்து ஒர்க் அவுட் பண்ணும்போது கொஞ்சம் ரிலீஃபாக இருக்குது. ஸோ இது ரெண்டு எனக்கு லைஃப்பில் வந்து. குட் ஈவினிங் எவ்ரிவன். மைசெல்ஃப் ஜோஷ்வா. நான் இந்த ஜிம்முக்கு வந்து ஒரு 2-3 months கிட்ட ஆகும். ஏன் ஃபிசிக்கல் ஹெல்த் அண்ட் மென்டல் ஹெல்த் வந்து இதை கேரி அவுட் பண்ணோம்னா, பேசிக்கலி வந்து ஜிம் வந்து ஒரு பீஸ்ஃபுல் மைண்டாக இருக்கும். எப்படின்னா வந்து ஒரு டே ஃபுல்லாக நம்ம ஒர்க் பண்ணுவோம். அதில் வந்து ஒரு 50% தான் நம்மளுக்காக ஒர்க் பண்ணுவோம். மீதி இருக்க 50% வந்து யாருக்காக தான் பண்ணுவோம். இப்போ நீங்கள் கூட கிளாஸ் எடுக்கிறீங்க, உங்களுக்கு வந்து மார்க்ஸ் வேணும், எல்லாம் ஷேர் பண்ண சொன்னார். எதனா ஒரு ப்ரெஷரால் தான் வந்து நீங்கள் உங்களுக்காக ஒர்க் பண்ணீங்க. பட் ஜிம்மெண்ட் வந்து 100%, 200% கூட நீங்கள் உங்களுக்காக பண்ணலாம். இப்போ ஒரு வரீங்க, ஒரு கிளாஸ் போகுது, செஸ் கிளாஸ் போகுது, இல்லை லேட் கிளாஸ் போகுதுன்னா நீங்கள் ஃபுல் அண்ட் ஃபுல் உங்களோட ஃபிசிக்கலை வந்து டெவலப் பண்ணிக்கலாம். எப்படின்னா மற்ற ப்ரெஷர்லேருந்து உங்களை ஃபுல்லாக ஃப்ரீ பண்ணிடலாம். இந்த ஜிம்மை வந்து எந்த ப்ரெஷரும் இல்லாமல் நீங்கள் ஒர்க் பண்ணலாம். மற்ற எந்த மென்டலும் இருக்காது. ஸ்டடீஸ் பற்றி கவலை பண்ண வேண்டாம், வீட்டுக்கு போகணும், அந்த வேலை இருக்கும், எந்த கவலையும் வேணாம். நீங்கள் ஜாலியாக வரலாம். அது இல்லாமல் உங்கள் மசில் பில்ட் ஆகிடும். இப்போ வெளில எதனா போனேன், இப்போ சீப்பாக சொல்லணும்னா எதனா சண்டைக்கு நிற்கிறாங்கன்னா வந்து இப்படி பார்த்தீங்கன்னா உங்கள் மசில் பில்ட் ஆகிடும். ஓகே, நம்மளால அஃபென்ஸ் பண்ணலாம், கூட டிஃபென்ஸ் பண்ணிடலாம், நம்ம தப்பிக்கலான்ற ஒரு இது கான்ஃபிடன்ஸ் வந்துடும். இன்னும் சீப்பாக சொல்லணும்னா வந்து போஸ்டிங் காட்டலாம், இன்ஸ்டாவில் போஸ்ட் போட்டுக்கலாம், லைக்ஸ் வரும், கொஞ்சம் ஃபேம் ஆகிடலாம். அந்த மாதிரி வந்து நிறைய பண்ணலாம். பட் ப்ரொஃபஷ்னலாக சொல்லணும்னா வந்து கான்ஃபிடன்ஸ் பில்ட் ஆகும். நீங்கள் எதோ ஒரு பண்ணாலும் சரி, ஓகே நம்மளால் முடியும், எவ்வளோ பண்ணிட்டோம், அவ்வளோ போய் அவ்வளோ கஷ்டப்படுறோம், ஸோ இதுக்கு மேலே கஷ்டம் வந்தாலும் பார்த்துக்கலாம், அந்த மாதிரி ஒரு மென்டலி செட் ஆகிடும். ஸோ வரதுக்கு முன்னாடி வந்து நம்ம என்ன பண்ணுறோம்னு தெரியாது, ஸோ என்ன பண்ணுவோம்னு தெரியாது. அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன் வரும்போது இங்கே வந்ததுக்கப்புறமா யூ கேன் லேர்ன் மோர் திங்ஸு. இங்கே இருக்கவங்க கூட வந்து கெரியர் டெவலப் பண்ணிக்கலாம். நிறைய பேர் டிஃப்ரெண்ட் ஃபேஸ் ஆஃப் டிஃப்ரெண்ட் கேரக்டர்ஸ் வருவாங்க. அவங்க வந்து சோஷியலில் பில்டப் ஆகிக்கலாம். நீங்கள் இப்போ இன்னும் வெளில சொசைட்டி போகும்போது அது வந்து ஈஸியாக மிங்கிள் ஆகிறது வந்து
பிளெட்ஜ் ஆகிடலாம். உங்களுக்கு வந்து எந்த ஒரு டிஃபிகல்ட்டியும் இல்லாமல் வந்து சொசைட்டி கூட வந்து மிக்ஸ் ஆகிடலாம். எனக்கு வந்து இந்த மாதிரி ஃபீல் ஆகுது. So hi, I'm Tarun. I'm from Chennai. So I have been training since for 1.5 months. Before 1.5 months, I'm being fat. So my mind will be very much low before that. So after 1.5 months, I observed some changes with my mental health, which is improved a lot. So yeah, physical health helps in mental. எனக்கு இப்போ ஜிம் போகிறதுனால என்னோட ஸ்டாமினா, மைண்ட் கான்சன்ட்ரேஷன், அப்புறம் மசில் பில்டிங்க்கு ரொம்ப ஹெல்ப்பாக இருக்குது. ஸோ அதை வச்சு என்னால் என்னோட கான்ஃபிடன்ஸ் பூஸ்ட் ஆகுது. ஸோ என்னால் ஒரு 4 பேர்கிட்ட என்னோட பாடியோட ஷேப்பை வச்சு இல்லாமல் என்னோட ஃபேட்னஸ், ஸோ என்னோட வீக்னஸ்லாம் மைனஸ் பண்ணியிருக்கேன். நான் ஃபேட்டாக இருக்கேன், லைக் ஒரு 80 kg இருந்தேன், இப்போ ஒரு 75 வந்துருக்கேன். ஸோ மைனஸ் பண்ணதுனால என்னோட கான்ஃபிடன்ஸ் பூஸ்ட் ஆகிருக்கு. ஸோ மற்றவங்ககிட்ட நான் அப்ரோச் பண்ணுற விதமே வேறு மாதிரி இருக்குது. ஸோ இப்போ ஜிம்முக்கு வந்து என்னோட பாடி ஸ்ட்ரக்சர் மாறி ஒரு மசில் பில்ட் பண்ணி இப்போ பாய்ஸ்குள்ளேயும் கொஞ்சம் நான் ஓகே ஜிம் போகிறோம், இப்போ எனக்குன்னு ஒரு செல்ஃப் நம்ம ஒரு ரெஸ்பெக்ட் பண்ணுவோம். ஓகே ஜிம் போகிறோம், அஜித் ஜிம் போகிறோம். ஸோ அவனுக்கு இந்த ஜிம் நாலேஜ் இருக்கும். என்கிட்ட வந்து நிறைய பேர் கேட்பாங்க, நான் அவங்ககிட்ட சொல்லுவேன் எனக்கு தெரிஞ்சது. ஸோ அது மாதிரி நான் ஜெனரலைஸ் பண்ணி நல்லா இருக்கு, இந்த ஃபீலிங் நல்லா இருக்கு. ஸோ என்னால் ஸ்டாமினா பூஸ்ட் பண்ண ஸ்டாமினா நல்லா இன்க்ரீஸ் ஆகிருக்கு. ஸோ நல்லா வெயிட் லாஸ் பண்ணுறேன். இப்போ என்னோட அம்மாவுக்கு எதனா ஹெல்ப்பாக இருந்தாலும் நான் பண்ணுறேன். நிறைய விஷயத்தில் அது ஹெல்ப்பாக இருக்குது. அண்ட் ரோஹித், நான் இப்போ 2 months ஜிம் வந்துருக்கேன். ஸோ இப்போ இந்த ஜிம் வரதுனால எனக்கு வந்து கான்ஃபிடன்ஸ் பில்ட் ஆகுது. ஸோ இப்போ என்னால் எஜுகேஷனும் நல்லா ஃபோக்கஸ் பண்ணுறது. இப்போ ஜிம் வரதுனால என்னோட ஃபிசிக்கல் ஸ்ட்ரென்த் இப்போ எங்கே இப்போ எங்கே போனால் என்னோட கான்ஃபிடன்ஸ் பூஸ்ட் கிடைக்குது ஜிம் வரது. ஸோ ஃபஸ்ட்டு வந்து ஒரு பிகினர் உள்ளே வராங்க அப்படின்னா அவங்களோட மைண்ட் செட் போஸ்ட்டாக வந்து இன்னொருத்தவங்களை பார்த்து இன்ஃப்ளூயன்ஸ் ஆகி தான் வருவாங்க. மோஸ்ட்டாக யாருமே வந்து அவங்களுக்காக தோணி வர்றது ரொம்ப கம்மி. இந்த ஜென்ரேஷன் நான் பார்த்த வரைக்கும் சொல்கிறேன். எல்லாருமே பார்த்தீங்கன்னா எய்தர் அவங்க பக்கத்து வீட்லையோ இல்லை ஒரு இன்ஸ்டாகிராம்லையோ ஒரு ட்விட்டர்லையோ ஏதோலையோ ஒன்று பார்த்து இன்ஃப்ளூயன்ஸ் ஆகி ஒரு சினிமா அந்த மாதிரி பார்த்து இன்ஃப்ளூயன்ஸ் ஆகி உள்ளே வரவங்க வந்தோடனே என்ன நினச்சிக்கிறாங்கன்னா அட்லீஸ்ட் ஒரு 3 monthsக்குள்ளே நம்மளால் வந்து ஒரு ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் காட்டிட முடியும், இல்லை நம்ம நினைக்கிறத வந்து நம்மளால் ஈஸியாக அச்சீவ் பண்ண முடியும், ஸ்ட்ரென்த் இன்க்ரீஸ் பண்ண முடியும்னு நினைக்கிறாங்க. இட்ஸ் அப்சல்யூட்லி நாட் ட்ரூ. ஏன்னா வந்து ஒரு ஃபிட்னஸ் வந்து உள்ளே வரும்போதே உங்களுக்கு மினிமம் ஒரு 6 months தான் பேசிக் உங்களோட உடம்பை நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறதுக்கே தேவைப்படும். ஸோ அப்படி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டு உங்கள் உடம்பு என்ன மாதிரி ரியாக்ட் பண்ணுது, என்ன மாதிரி ஃபுட்டுக்கு இட் ஹாஸ் பீன் ரியாக்டிங்கிறத நீங்கள் அனலைஸ் பண்ணணும். ஸோ லைஃப் ஸ்டைலில் எப்படி நம்ம எழுந்த உடனே ஒரு பல்லு தேய்க்கிறோம், ஒரு சாப்பிட்றோம், ஒரு தூங்குறோம் அப்படின்ற மாதிரி இந்த எப்படி 3 விஷயம் கம்பல்சரியும் பண்ணுறோமோ ஃபிட்னஸ் ஆல்சோ இஸ் கம் அண்டர் தட். ஸோ நம்ம வந்து ஃபிட்னஸையும் லைஃப் மார்னிங் எழுந்திரிச்சு ஒரு 1 hour அதுக்காக ஒதுக்கி பண்ணுன்ற ஃபஸ்ட்டு மைண்ட் செட் வரணும் ஒரு பிகினருக்கு. அந்த மைண்ட் செட் வந்துருச்சு, ரெகுலராக பண்ணுறாங்க, ரெக்கவரி டைம் கரெக்டாக இருக்கிறாங்க அப்படின்ற பட்சத்தில் தே கேன் பி அச்சீவ் வாட் தே நீட் இட். To one's focus and mindfulness. Whenever you're working out, your body should be perfectly aligned. வேற எதையும் நினச்சிட்டு ஒர்க் அவுட் எல்லாம் நம்ம பண்ண முடியாது. பண்ணாலும் அது ஆப்வியஸாக இன்ஜுரிஸில் தான் முடியும். ஸோ இட்ஸ் பெட்டர் டு ஃபோக்கஸ் அண்ட் மைண்ட் மசில் கனெக்ஷன் ஈஸிலி நம்ம ஒரு எலக்ட்ரிக் பவர் சப்ளையோடு ரிலேட் பண்ணிக்கலாம். பிரெயின் தான் உங்கள் மெயின் பவர் சோர்ஸ் அண்ட் எலக்ட்ரிக் சர்க்கியூட் மாதிரி உங்கள் ஜாயின்ஸ் அண்ட் மசில்ஸ் வில் ஃபங்க்ஷன் இவென்ச்சுவலி. வித்தவுட் பவர் சோர்ஸ் இந்த பல்பெல்லாம் நம்ம எரிய வச்சு உடச்சி ஒரு யூஸும் இல்லை ஆப்வியஸாக. ஸோ ஒர்க் அவுட் பண்ணும்போது மைண்ட் மசில் கனெக்ஷன் இம்பார்ட்டன்ட். ஏன்னா அந்த மசிலோட மைண்ட் கனெக்ட் ஆனால் தான் பண்ணுற ஒர்க் அவுட் வந்து ஒரு பயன் இருக்கும். அது இல்லாமல் சும்மா வெயிட் தூக்குறேன், நானும் வெயிட் தூக்குறேன், ஈகோ பண்ணுறவங்க நிறைய பேர் இருக்காங்க. அது ஒரு யூஸும் கிடையாது, இன்ஜுரியில் தான் முடியும். ஸோ அங்கே ஏன் மைண்ட் மசில் கனெக்ஷன் ரொம்ப இம்பார்ட்டன்ட்னா அந்த ப்ராக்ரஸ்க்கு அது ரொம்ப ஹெல்ப் பண்ணும். அது மாதிரி அந்த மைண்ட் அந்த சின்ன விஷயத்தில் நம்ம மைண்ட் கனெக்ஷனாக இருக்கும். அந்த கனெக்ஷனே இல்லாதப்போ அவங்களால வெளியே போயிட்டு மைண்ட்ஃபுல்னஸாக எதுவும் பண்ண முடியும். ஸோ இங்கே வந்து அந்த பொறுமையாக பேஷண்ட்டாக அவங்க மைண்ட் மசில் கனெக்ஷன் கொண்டு வந்து பொறுமையாக ப்ராக்ரஸ் பண்ணாங்க அப்படின்னா வெளியே போய் நம்ம அது ஹெல்ப் பண்ணுவோம்.
ஸோ ரெக்கவரின்றது பார்த்தீங்கன்னா ஃபிட்னஸ் லைஃப் மட்டும் கிடையாது, ஓவரால் லைஃபுமே கேன் பி மோர் ஹெல்ப்ஃபுல். ஸோ நீங்கள் எந்த ஒரு வேலை செஞ்சாலும் சரி, இப்போ ஸ்போர்ட்ஸ் பண்ணாலும் சரி, இல்லை ஒர்க் பண்ணாலும் சரி, உங்களுக்கு ரெக்கவரி டைம்ன்றது மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் திங், இன்க்ளூடிங் இன் ஃபிட்னஸ். ஸோ 8 hours ரெக்கவரி டைம்ன்றது மினிமம் 6 to 8 hours நம்ம கவர் பண்ணியே ஆகணும். நீங்கள் எடுக்கிற ஃபுட்லேயுமே உங்களுக்கு ரெக்கவரி கிடைக்கும். ஸோ இன்டேக் ஆஃப் குட் குவாலிட்டி ஆஃப் ஃபுட்ஸ். இங்கே வந்து ஸ்டீம் பாத் எடுத்துக்கலாம், இல்லை நீங்கள் வந்து ஒரு ஐஸ் பாத் எடுக்கிறீங்க, இல்லை நல்லா ஒரு 8 hours நல்லா ஸ்லீப் பண்ணுறீங்க அப்படின்னாலே உங்களுக்கு டோட்டலாக இந்த பாடி மட்டும் இல்லாமல் ஒரு லைஃப் ரொட்டீனே வந்து இது கேன் பி சேஞ்சஸ். ஸோ ரெக்கவரி மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் திங் ஆன் யுவர் லைஃப் ஸ்டைல், நாட் ஓன்லி ஆன் ஃபிட்னஸ். Just assume fitness is like a car. We need 4 wheels to drive right. Similarly, in fitness, rest, recovery, nutrition, and proper exercise program are the 4 wheels for it. Without one, the car gets collapsed. In the same way, 4 wheeலுமே முக்கியம். எதுவுமே பஞ்சர் ஆகாம நம்ம தான் மெயின்டைன் பண்ணி பார்த்துக்கணும். இந்தியாவில் பார்த்தீங்கன்னா நிறையா இந்தியாவில் இல்லை, வேர்ல்டு லெவல்லே நிறையா டெக்ரேட் இந்தியன் பேரண்ட் சொசைட்டிக்கும் ஒரு பயத்தை உண்டாக்கிடுச்சு. ஜிம் போக வேணாம்னு அவங்க பேரண்ட்ஸ் வந்து பசங்களை சொல்கிறதும், இல்லை நார்மல் சொசைட்டி நார்மல் பீப்புள்ஸே ஜிம் போக வேணாம் சொல்லணும் ஏதாச்சும். லைக் அட் த சேம் டைம் உள்ள இருக்க ட்ரைனர்ஸும் நிறையா பேர் வந்து சப்ளிமெண்ட்ஸோ இல்லை மெடிசன்ஸோ இதை பண்ணுங்க அதை பண்ணுங்கன்னு சொல்லிட்டு சஜஸ்ட் பண்ணுறதுனால அவங்களுக்கு ஒரு பயம் வந்துச்சு. அது ஒரு மித்தாகவே இருக்குது, ஜிம் போனால் இப்படி ஆயிடும் அப்படின்னு சொல்லிட்டு. இன்ஃபர்டிலிட்டி சொல்கிறாங்க ஜிம் போகிறதுனால. அது வந்து இன்ஃபர்டிலிட்டி வந்து ஜிம் போகிறனாலன்னு கிடையாது, அவங்களோட லைஃப் ஸ்டைல் எப்படி இருக்குன்றத பொறுத்து தான் இருக்குது. ஜெனட்டிக்கலாகவும் இருக்கலாம், ஜெனட்டிக்கலாக சொல்ல முடியாது. நீங்கள் அவங்க லைஃப் ஸ்டைல் எப்படி இருக்குன்றதை பார்க்கணும், அவங்க ஃபுட் ஹேபிட் எப்படி இருக்குன்றதை பார்க்கணும். அந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்குது. அதெல்லாம் இல்லாமல் டேரெக்டாக ஜிம்முக்கு போனனால தான், இந்த மெடிசன் இந்த சப்ளிமெண்ட் எடுத்தனால தான் அப்படின்னு சொல்லிட்டு ஜிம்மை வந்து ஃபோக்கஸ் பண்ணி அதை தான் காரணம் பண்ணி பேசுவாங்க. ஸோ இது ஒரு பெரிய மித்தாக இருக்குது. அட் த சேம் டைம் நிறையா பேருக்கு இப்போ வர ஜென்ரேஷனில் நிறையா பேர் ஈவன் 50 above இருக்கிற பீப்புள் கூட இன்ஃப்ளூயன்சராக பார்த்து, லைக் இன்ஸ்டாலேயோ இல்லை செலிப்ரிட்டிஸோட இன்ஃப்ளூயன்ஸ் பார்த்து அவங்க ஃபிட்டாக இருக்கிறத பார்த்துட்டு நிறைய பேர் ஜிம் வராங்க. அவங்கள அப்ரிஷியேட் பண்ணலாம். லைக் அவங்களுக்கு வந்து உடம்பு மாற்றுறது மட்டும் இல்லாமல் அவங்களுக்கு ஆன்சைட்டி லெவலை கம்மி பண்ணுறதுக்கும் அண்ட் அவங்களுக்கு ஃப்ளெக்சிபிலிட்டி மொபிலிட்டிலாம் இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கும் எனக்கு அந்த மாதிரி விஷயம் வேணும், எனக்கு ஸ்ட்ரெஸ் லெவல்லேருந்து வெளியே வரணும், பிரேக் ஆகும், எனக்கு ஒரு பிரேக் தேவைப்படுது அப்படின்னு சொல்லிட்டு அதுலேருந்து வெளியே வர்றதுக்கு நிறையா பேர் வராங்க. ஸோ இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக வந்துட்டு இருக்காங்க. ஆனால் அட் த சேம் டைம் அந்த மித் வந்துட்டே தான் இருக்குது. Fitness is like a fairy tale. It's a kind of masochistic love in which one who can embrace the pain, accept it, accept their weakness, and easily convert it into strength if they believe.